பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சிட்டு பஸ் ஏற போகிறோம். ஏன்னா பஸ் ஏற போகிற வழியில் என்ன தெரியுமா, பஸ் எங்கன்னா நிறுத்திடுறாங்களா, அந்த இடத்துல ஒரே நாத்தடி சாப்பிடவே முடியல. அதனால் வந்து இட்லிலாம் ஒரு மாதிரி காணிச்சு போயிருக்குமா, அதனால் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கி 1.5 ஷார்ட் பண்ணி சாப்பிட்றோம். அவங்க வந்து ஏதோ ஜூஸ் கல்லில் உட்காந்துட்டாங்க பொழுது பாருங்கள், சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு இருக்கோம். ஐயோ வேணாம் ஐயோ பிடிக்காதா இது? ஆஹா சில்லி எப்பவுமே காரம் தான் பிடிக்கும். என்னடா தம்பி இதில் வரவே இல்லை. ஆனால் டைம் என்னம்மா என்ன ஆகுது? மணி 7 ஆகுது. 7 மணிக்கே நாங்கள் சாப்பிட்றோம். அதே இங்கே ரைஸ் வாங்கணும். இங்கே வாங்க. ஆனால் இது மாதிரி தான் சரிங்களா? இங்கேருந்து பஸ் ஏறி அண்ணா மதியம் இங்கே தக்காளி சாதம் போட்டீங்க. இந்த ஹோட்டலில் வாங்கல. வேன் போல ஒன்றுமே பேசாமல் சாப்பிட்டுட்டே இருந்தேன். பசியோட குடும்பம் வந்து நிஷா வந்து இதை சாப்பிட்றாங்க. இடையில மாட்டிகிட்டே இருக்குது. இட்லிலாம் காஞ்சி போயிருக்கும், அதனால் நான் சாப்பிட்றது இதே சாப்பிடணும். இல்லை இட்லிலாம் காஞ்சி போயிருக்கும், ஃபுல் ஃபாயிலா? அது டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லுங்கள், ஃபுல் ஃபாயில்னா என்னென்ன தெரியாது. அப்புறம் டேஸ்ட்டானு சொன்னால் கீழே வெங்காயம்லாம் போட்டு ஆம்லேட்டு அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி பரட்டி போடாமல் அப்படியே பரட்டி போட்டு எடுத்தால் ஃபுல் ஃபாயில், ஒரு சைடு எடுத்தால் ஆஃப் ஆயில், கலக்கி சட்னி மாதிரி வச்சா கலக்கி. தெரியல, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் ஃபாயில் சாப்பிடுங்க பார்க்கலாம். ஃபுல் ஃபாயில்னா என்னன்னே தெரியாது. இதுக்கு பேர் தான் ஃபுல் ஃபாயில். ஃபுல் ஃபாயிலாம்? ஐயோ, இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணு. நான் வெங்காயம் போடாமல் அது மாதிரி போடுவோம். அதுதான் நீங்கள் எப்படி போய் பஸ் ஏறப்பாங்க? நான் எப்படி ஏறேன் பஸ்ஸு? நான் பஸ்ஸு இங்கே இருக்கேன். எனக்கு பஸ்ஸு என்ன ஊரில் போய் இங்கே ஏறி அப்படியே ஜெயங்கொண்டம், அங்கேருந்து காட்டுமன்னார் போய் அன்றைக்கி மாதிரி ஜெயங்கொண்டா